இந்த சாட் ஜிபிடி எவ்வளோ பொய் சொல்லுதுன்ட்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. நான் என்ன கேட்டிருந்தேன், பிசிஎன்எஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி இதுதான் பிசிஎன்எஃபோட எக்ஸாம்பிள்னு சொன்னிச்சு. ஆனால் அது தப்பு. ஏன்னா இந்த டேபிள் 3NFஏ சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ நான் அதுக்கிட்ட என்ன பண்ணியிருந்தேன், இது 3NFஏ சாட்டிஸ்ஃபை பண்ணல, அப்புறம் எப்படி பிசிஎன்எஃப்பை இதை வச்சு பார்க்குறதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இது டிரான்சிட்டிவ் தான், ஆனால் 3NFக்கும் அலோவ் பண்ணலான்னு சொன்னிச்சு. எனக்கு டவுட் வந்து பிசிஎன்எஃப் டேபிளுக்கு இப்படி தான் இருக்கணும், 3NF கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கணும், அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள்ட்டு நான் இன்புட் கொடுத்தேன். அதுக்கு எக்ஸலண்ட், நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வந்து செகண்ட் என்எஃப்லேயே தப்பு பண்ணியிருக்கீங்க, இது செகண்ட் என்எஃப்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்ட்டு நம்மளை குத்த சொல்லுது. ஆக்சுவலாக இந்த டேபிள் அஃபீஷியல் டாக்குமெண்டேஷனில் உள்ள எக்ஸாம்பிள். இதே இதை நான் கிளாடில் போட்டதுக்கு ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இப்படி தான் பிரிக்கணும்னு கரெக்டாக சொல்லிடுச்சு. கடைசியாக இந்த கிளாட் ஜென்ரேட் பண்ணதை எடுத்து இந்த சாட் ஜிபிடி கிட்ட இன்புட்டாக கொடுத்தேன். இதுதான் கரெக்டான ஆன்சர், கிளாடு கரெக்டாக தான் சொல்லுதுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ தான் அது ஒத்துக்கிட்டுச்சு, நீங்கள் சொன்னது 100% ரைட்டு, இனிமேல் யாராச்சும் வந்தாங்கன்னா நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. இதனால தான் இந்த ஓனரே சொல்கிறாரு, சாட் ஜிபிடி மட்டும் இல்லை, மற்ற ஜென்ரேட்டிவ் ஏஐ கூட ஃபுல்லாலாம் நம்பிடாதீங்க, நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை போடுங்கன்ட்டு. அதை சொன்னதை ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போகும், நம்பி ஏமாந்துடாதீங்க.